கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இது வரைக்கும் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்கள் கேட்பது மாத்திரமல்ல, உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். ஆமென். நமக்கு சப்ஸ்கிரைபர் தேவையில்லை, ஆமென், கமெண்ட்ஸ் தேவையில்லை. ஆண்டோடைய வார்த்தை உண்மையால் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில், ஆமென், பிள்ளைகள் மத்தியில் போய் சேர்ந்தால் அது போதும். அல்லேலூயா. ஒரே ஒரு ஜனம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அது 1000க்கும் சமம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்வது, உங்களில் ஒருவன் 1000 பேரையும், ஆமென், உங்களில் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், ஆமென், கிறிஸ்தனுடைய வார்த்தை, கிறிஸ்தனுடைய சிந்தை, கிறிஸ்தனுடைய சித்தம் எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வேத பகுதி என்னவென்றால், புறஜாதியாருடைய இஷ்டம். அது என்ன? புறஜாதியார் என்றால் என்ன? புறஜாதியார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள் யூதர்கள். ஆனால் புறஜாதியார் நீங்களும் நானும் தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் புறஜாதியாருடைய யார்? புறஜாதியார். புறஜாதியாருடைய இஷ்டம் என்ன? இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இதை அறிந்து கொண்டால், இப்பொழுது இதை தெரிந்து கொண்ட பிறகு நாம் புறஜாதியாரா அல்லது கிறிஸ்தவர்களா என்று சொல்லி நம்மை நாமே அலசி பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஊழியத்தினுடைய நோக்கமே என்னவென்றால், 10 சேர்ந்து 11 அப்படியே சேர்ந்து கூட்டத்தோடு கூட்டமா ஓஹோன்னு கத்துற ஊழியம் அது அல்ல. உண்மையாய் வேதத்தில் இருக்கிறதான பாவத்தை சுட்டி காட்டி அதிலிருந்து சத்தியத்தின் பக்கமாய் இழுத்து விடுதலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஊழியம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு கருத்தை சொல்லலாம். ஒரு தவிர 10 பேர் சேர்ந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஆமே, ஒரு சில காலகட்டத்தில் ஆமா இது சரிதான். ஏன்னா எல்லாருடைய நியாயங்கள், ஏதோ அநேக ஜனங்களுடைய நியாயம் எல்லாம் ஒரு மனதாக இருக்கும்போது அதுக்கு சரி, நியாயம், ஆமே, நீதி இதுதான் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஆமேன் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய நீதி என்னவென்றால் உண்மை. அது கடைசியில் எத்தனை 1000 பேர் 10,000 பேர் எழுப்பி வந்தாலும், ஆமேன், அநியாயத்துக்கு ஒரு மனமாய் இருக்கிறவர்கள் கர்த்தர் என்ன செல்வாரா? கடைசியில் புறமே தள்ளுவார். ஆமே, சல்லடையில போட்டு சலித்து கடைசியில் என்ன பார்த்து, அல்லேலூயா, எல்லா களிம நீக்க சுத்திகரித்து புடமிட்டு சுத்தப்பனாய் நீக்கி நிற்கிற ஒரு நீதிமான் தான். அல்லேலூயா. இல்லைல்ல 1000 பேர் இதுதான் சத்தியம் என்று சொல்லி எழுப்பி வரலாம். ஆனால் எது சத்தியம்? பரிசுத்தம் என்கிற ஒரே நீதி, பரிசுத்தம் என்கிற சத்தியம், கற்பனை என்கிற சத்தியம், இதுக்கு மீறி மிஞ்சினது வேறொன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆமே, தங்களுக்கு ஏற்றபடி சத்தியத்தை வளைத்து கொண்டு ஆத்துமாக்களுக்கு ஏற்றபடி போதிப்பது சத்தியம் அல்ல. இருக்கிறதை உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். இருக்கிறத சொல்லுங்க. சொன்ன உடனே அவனுக்கு ஏற்ற போறது இல்லை. கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நம்ம போதிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது உடனே அவங்க ஏற்றுக்கொள்றாங்களா? கேட்டுட்டு என்ன செய்யறாங்க? உடனே கேட்டு கீழ்ப்படிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அது புறமே தள்ளுகிறவர்களும் உண்டு. இப்படி கொடுப்பது நம்மளுடைய கடமை. நம்முடைய கர்த்தருக்கு அடிமைகள் சொல்லுவது நம்முடைய கடமை. கேட்பது, அல்லேலூயா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் கேட்பார்கள். அல்லேலூயா. கேட்டவர்கள் நிச்சயமாய் தன்னை அர்ப்பணிப்பார்கள். ஆமென். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உங்களிலே கேட்கிற நீங்கள் அதில் ஒருவராக இருக்கலாம் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. இது சத்தியம் தான். ஆனால் என்னால் இப்படி இருக்க முடியுமா என்று சொல்லி உங்களால் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தையை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் வைப்பார். ஏனென்றால் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய நாமம் என்னவர்? பரிசுத்தமுள்ளவர். பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் போற்றி பாடி துதியில மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யெகோவா மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறாரே, அப்படியானால் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இதுதான் கட்டளை. அல்லேலூயா.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில கூட நம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜூன் மாதத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்திலே இதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி சொல்லி அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சொல்லாதபடி இந்த ஜூன் மாதத்துல இது கொரோனா டைம்ல நம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தம் என்கிறதான ஒரு பொக்கிஷம் வேறொன்றுமில்லை. பிதாவே, இந்த சித்தத்தின் வழி இந்த ஜூன் மாதத்துல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும், அவருடைய எல்லா குடும்பத்தாரையும் எல்லாரையும் பரிசுத்தமாக்குவீராக. ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கென்று நீ அழைத்திருக்கிறீர். தன்னை சுத்திகரிக்கும்படியாய் தன்னை அர்ப்பணிப்பார்களாக. புறஜாதியருடைய இஷ்டம் என்ன என்பதை அறிந்து இந்த நாளில் எல்லா தீமையை விட்டு விலகுவதற்கு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தவர்களாக மாறுபடியாக நான் ஜெபிக்க, கேட்டவர்களை கீழ்ப்படுத்தவர்களை ஆசீர்வதித்து சுத்திகரியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால், ஆமென். எதற்காக ஆண்டவர் மாம்சத்திலே அவர் பாடுபட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மாம்சத்தினாலே அவர் பாடுபட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, கிறிஸ்து அவர் ஒரே தரம் பலியாகி நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி ஒரே தரம் பலியாகி பரிசுத்தத்துக்கென்று நம்மை முத்தரித்து விட்டார். இனி நாம் நீதிமான்கள் என்று சொல்லி, ஆமென் ஆமென், நீதிமான்களாக்கி விட்டார் என்று சொல்லி, அல்லேலூயா, இனி நாம் பலி செலுத்த வேண்டுவதில்லை என்று சொல்லி, ஆமென், மறுபடியும் திரும்ப அவர் தங்களுடைய சரீரத்தை பாவத்தினாலே அழித்து தன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களால், ஆமென், சிலுவை மறுபடியும் கர்த்தரை கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவருடைய சிந்தை என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல, ஆமென், தேவனை அறிந்தவர்கள் தன்னுடைய சரீரத்தை பாவத்துக்கு உட்படுத்த மாட்டார்கள். நான் செய்கிறது பாவமே இல்லை என்று சொல்லி அவை தன்னை பரிசுத்தம் உள்ளவர்களாய் நினைத்து கொண்டு கிறிஸ்து எனக்காக பலியாகிவிட்டார் என்று சொல்லி தன் சரீரத்தை பாவத்துக்கு விழத்தள்ளி மோக இச்சைகளுக்கு உட்பட்டு, அல்லேலூயா, ஆமென் ஆமென், கிறிஸ்தவர்கள் பாவத்துல அவர்கள் ஈடுபடும் பொழுது அவர்கள் அஞ்ஞானிகள் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல். அப்ப இச்சை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான், மோக அவன் தேவனை அறியாத அஞ்ஞானி, அவன் தேவனை அறியவில்லை. அல்லேலூயா. அவன் நான் செய்கிறது பாவமே இல்லை, நான் செய்கிறது பாவம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று அநேகர் போதிக்கிறார்கள். அநேக பெண் ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென் ஆமென். உங்களுடைய இச்சை உங்க சிந்தைக்குள்ள உருவாகும் பொழுது, முதலாவது சிந்தையில்தான் ஒரு எண்ணம் வரும். நன்மையானாலும் தீமையானாலும் முதலாவது உங்களுடைய இருதயத்திலிருந்து, அல்லேலூயா, ஒரு சிந்தை வழியாய் வெளிப்பட்டு ஒரு சரீரத்தின் அவயங்கள் வழியாய் அது என்ன செய்யுமா? கிரியை செய்யும். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தையில வரலாம், உங்களுடைய இருதயத்திலிருந்து வெளியே சிந்தைக்குள்ள
போய் அதை என்ன செய்யலாம், நீங்க சிந்திக்கலாம். ஆனால் அந்த சிந்தை உங்களை தாக்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினால உன் சிந்தைக்குள்ள வருகிற சுத்தமான சிந்தையை எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட நீங்க என்ன செய்யுங்க, கட்டுவீர்களானா நீங்கள் தேவனை அறிந்தவர்கள். அல்லேலூயா. சிந்தையில வந்த உடனே மோகம், இச்சை, துர்க்கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், எண்ணங்கள் இவையெல்லாம் வரும்பொழுது அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, நீங்கள் உங்கள் சரீர பாண்டத்தை, உங்கள் சரீரத்தின் அவயவங்களை மோகத்திற்கு, இச்சைக்கும், அசுத்தத்திற்கும், காம விகாரத்திற்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை அறியாத அஞ்ஞானிகள். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் அஞ்ஞானிகள். அப்படி மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்முடைய சரீரத்தை அசுத்தமான பாண்டமாய் அதை என்ன செய்யக்கூடாது, அசுசிப்படுத்த கூடாது. இது சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு தான் சொல்லுவாங்க. யூத் மீட்டிங்ல போதிப்பார். யூத் மீட்டிங்ல யோசேப்பு வச்சே சொல்லி 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 அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் எழுதி கொடுத்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அல்லேலூயா. அஞ்ஞானிகளுக்கு அல்ல. அஞ்ஞானிகளும் தேவனை தேடி வருவார்கள், ஆனால் வேதம் அவர்களுக்கு முடியதுதான். ஆனால் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அது புரியாமல் காணப்படுகிறது. புரிந்தும் புரியாமல் என்ன செய்யறாங்க, அப்படிப்பட்ட பாவத்தை துணிகரமாக செய்கிறார்கள். ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தையை நம்ம என்ன செய்ய சரியாய் புரிந்து கொண்டு ஞானமாய் பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தத்தை, நோக்கத்தை மாத்திரம் நம் சிந்தையில வைப்போமானால் அசுத்தம் வந்து தாக்கும். அல்லேலூயா. அசுத்தமான சிந்தை வந்து தாக்கும். ஆனால் அது தாக்கும் பொழுதே நீங்கள் கட்டுவீர்களானால் நிச்சயமாய் இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளாக நீங்கள் நுழைய முடியும். அடுத்த கட்டத்துக்குள்ளாக, அடுத்த ஸ்டெப்ஸ்குள்ளாக நீங்க போக முடியும். 7வது வசனம் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்மை அசுத்தத்துக்கு அல்ல. நான் செய்கிறது அசுத்தமே இல்லை, நான் என்ன எப்படின்னா நான் செஞ்சுட்டேன், என்னை விட எவ்வளோ பேர் அக்கிரமம் அநியாயக்காரனா இருக்கிறான், நான் ஒன்றும் என்ன இதை ஒரு சின்னதான செஞ்சேன் இப்படி சொல்லி தன்னை நீதிமான்களாய் காண்பிக்காதபடி இது அசுத்தம். அதை எடை போட்டு பார்க்க கூடாது. இவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறார், தாவீது இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கார், அதை காட்டிலும் சிம்சோன் பாவத்தை செய்திருக்கிறார். பாருங்க, தாவீது ஒரு தடவை தான் அவர் செஞ்சார். அல்லேலூயா. தேவன் அவருக்கு ஒருத்தர் நியாயத்திருப்பார், நம்ம பார்த்தோம். ஆனா சிம்சோனை பாருங்களேன், என்ன ஒரு வேதம் முழுவதும் அவன் வேசியோடு கூட அவன் சரி செய்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு குற்றத்தையும் பார்க்கும்போது கர்த்தர் எப்படி நியாயந்திருக்கிறார் என்று சொல்லி, அப்ப இந்த மனுஷன் சிம்சோனியுடைய எவ்வளோ அசுத்தத்தை செய்திருக்கான், கர்த்தர் மன்னிக்கலையா? அதை பார்த்து என்னையும் அவர் மன்னிப்பார் என்று அறிந்த பிறகு இவன் சிம்சோனாய் வாழ்வீர்களால் நியாயத்திற்கு ஏதுவாய் போக வேண்டி வரும். அல்லேலூயா. தேவனுடைய சிந்தை எப்படிப்பட்டது? பரிசுத்தம். நம்மை பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக அவர் மாம்சத்திலே அவர் பாடுபட்டார். ஆதலால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து ஒரு தடவை பலியாயிட்டார், நம்மளை ரத்தம் சிந்தி நீதிமான்கள் என்று பெயர் வைத்து முத்திரையை போட்டு விட்டார். அதனால எனக்கு நான் எப்படி வேணாலும் நான் வாழலாம், நான் எப்படி வேணாலும் பாவத்தை ருசிக்கலாம், அப்படி அல்ல. உங்களுக்கு நீங்க நீதிமான்களை பெயர் போட்டு எழுதி வைத்துட்டு உங்களை பரலோகராட்சி கொண்டு போகிறது தான் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை அல்லேலூயா சிந்தினா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளுது, ஏமாற்றி கொள்ளுகிற காரியம். அது மாத்திரமல்ல, மற்றவரை ஏமாற்றி விழ வைக்கிறதான வார்த்தைகள். இப்படிப்பட்ட சிந்தையில வார்த்தையில இடம் கொடுக்காதபடி இந்த நாளிலே தெளிவான ஒரு சிந்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தையை நீங்களும் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நமக்கு வீட்டுல எப்படிப்பட்டதான ஒரு ஆயுதம், ஒரு திருடன் எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த விதமான ஆயுதங்கள் இருந்தா தைரியமா அடுத்தவர்கள் வீட்டுல போய் அவங்க என்ன செய்யறான், திருடுகிறான். ஏனென்றால் தனக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்புக்கு தான் செய்யறது பாவம் என்று அறிந்திருந்தாலும் தன்னுடைய வைத்திருக்கிற தன்னிடத்தில் இருக்கிற ஆயுதத்தினாலே அவர்களை நான் மேற்கொள்வேன்.
என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. எனக்கிட்ட இருக்கிற அந்த ஆயுதத்தை வைத்து எனக்கு இஷ்டப்படி, என் விருப்பப்படி, என் சிந்தைக்கு எது நியாயமோ நீதியோ அதன்படி நான் என்ன செய்வேன்? அநீதியின் ஆயுதங்களை கொண்டு ஆமென் மேற்கொள்வேன் என்று ஒரு திருநெல்லையை சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அவருக்கு ஏற்ற அவர் எதை ஆயுதமாய் சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், எப்படி? மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மனுஷன் மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் இனி மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இச்சைகள் வரும்பொழுது அந்த இச்சையினாலே பிழைக்காமல், அல்லேலூயா, ஒரு இச்சையான எண்ணம் வருகிறதா, அது நிமித்தமாய் பிழைக்காமல் என்னுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை, ஒரு மனுஷனுக்குள்ள காமவிகாரம், ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தம், ஆக்கிரமம், ஆமென், ஏதோ ஒரு மாம்சத்தின் கிரி தாக்கும் பொழுது அதனை போய் செய்து அதனால் வருகிற பாவ சந்தோஷத்தை அனுபவித்து அதன்படி பிழைக்காமல், அல்லேலூயா, அதை பிழைக்க முடியாது, அதில் பிழைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக. அல்லேலூயா. ஆமென். உங்களை இச்சை தாக்கும் போது அதை நீங்க எப்படி பிழைத்துக் கொள்ளலாமா? ஐயோ, இது தவறு, ஆமென், தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பாவத்தை செய்யாதபடி என் மாம்சத்தின் சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாய் தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த பாவத்தினாலே அந்த பாவத்தின்படி பிழைக்காமல், அல்லேலூயா, அதனுடைய கிரியைகளை செய்து நான் என்ன செய்ய அனுபவித்து அது ஒரு சந்தோஷத்தை அனுபவித்து நான் பிழைக்கிறேன் நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. பிழைக்கு இச்சை வரும்பொழுது போய் பாவத்தை செய்து அதன்படி வருகிறதான அசுத்தங்களை ருசித்து, ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, கொஞ்ச நேரம் நல்லா சந்தோஷமா இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை இன்பமா இருக்குதுன்னு சொல்லி ரிசல்ட் சொல்லாதபடி, அல்லேலூயா, ஆண்டு சொல்லு, நான் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்க போறேன், பிழைத்துக் கொள்ள போறேன், இதனால மரணமும் தேவனுடைய நியாயத்திற்கும் எனக்கு வரும் என்று அறிந்திருக்கிறேன். என் சரீரத்தின் அவயவங்களை கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக என் சிந்தையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் சரீரத்தின் அவயவங்களை என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவருடைய பரிசுத்தத்தின் படிதான் நான் என்ன பண்ண முடியும், இனி பிழைத்திருக்க முடியும் என்று சொல்லி என்ன செய்வாங்களாம்? தன் சரீரத்தின் அவயத்தினாலே பாவம் செய்யாதபடி விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. ஆமென். சரீரத்துல பாவம் செய்யும்படி தூண்டினாலும் தேவனுக்கு பயந்து விட்டு ஓய்ந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் மாம்சத்திலிருந்த நாட்களிலே தன் மனதும் மாம்சமும் சொன்னவைகளாம் நிறைவேற்றி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி, வேதம் சொல்கிறது, கணவன் மனைவி குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் இப்படி தரம் பார்த்து வயது பார்த்து உங்களுடைய பலத்தை பார்த்து வேதம் எழுதவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் மனுஷி, அல்லேலூயா, புருஷன் ஸ்திரீ, சகோதரன் சகோதரி, சபை, இது மாத்திரம்தான், இதுதான் ஸ்திரீ, இந்த விதமான வார்த்தைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர விபசாரிகளே அக்கிரமத்தின் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் தவிர கணவனே மனைவியே புருஷனே மனைவியே இப்படி வேறு பிரித்து ஒவ்வொருவருக்கும் இவ்விதமான பாவங்களை அனுபவிக்கலாம் என்று தேவன் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் நீங்கள் பிழைத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நம்ம சொல்ல இங்க மாம்சத்தின்படி பிழைக்கத்தக்கதாக அப்படி என்றால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சென்ற வாழ்நாள் காலத்திலே இதற்கு முன்பாக நீங்க வாழ்ந்த நாட்களிலே காலத்திலே நாம் என்ன செய்தோம்? நாம் அல்லேலூயா கேட்கிற நீங்களும் நம்மையும் பார்த்து எங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். எப்ப?
அப்ப எழுதி வச்சிருக்கிறார் பாருங்களேன். ஆமே. அப்ப இப்ப கொரோனா டைம்ல தேர்ட் அலையும் வந்துருச்சு, அதுக்கு பேரும் வச்சு சொல்லிட்டாங்க. ஆமே. இன்னும் ஞாயிற்றுப்பட எத்தனை பேர் போவார்களோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சென்ற வாழ்நாள் காலத்திலே நான் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், இதுவரைக்கும் நீ ஆடின ஆட்டமெல்லாம் போதும். பெற்றோர்கள் பள்ளியில பார்த்து சொல்லுவோம், நீ செய்த பாவத்தையெல்லாம் இதோடு விட்டுடு, மனம் திரும்பிடு. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மன்னிச்சிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமென். எதற்காக தாய் தகப்பன் அப்படி சொல்றாங்க? ஆமென். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டிய காலகட்டம். தாய் தகப்பன் பிள்ளைகளை பார்த்து அல்ல, பெற்ற நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து இன்றைக்கு நாம் சொல்லுகிறார், சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், இதுவரைக்கும் நீங்க செய்த பாவம் எல்லாம் போதும், இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார். ஏன் தெரியுங்களா? ஏன் ஆண்டவர் சொல்ல புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது? அப்படியென்றால் புறஜாதிகளுடைய இஷ்டம், ஏன் புறஜாதியார் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் புறஜாதியாரை குறித்து ஆண்டவர் இங்கு திட்டமிட்டு ஆண்டவர் சொல்றது காரணம் என்ன? ஒவ்வொரு மனுஷனும் ஆமென் அவனுடைய இருதயத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது, எல்லாவற்றை பார்க்கிலும் ஆமென் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதை அறியத்தக்கவன் யார்? பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா பார்க்கிற பார்வை அல்லேலூயா ஆமென் ரொம்ப வக்கிரமான பார்வை. உள்ள வெளியே பேசும்போது சிஸ்டர் பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி நம்ம கடந்து போகும்போது இச்சையான ஒரு பார்வையோடு கூட பார்ப்பாங்க. அல்லேலூயா ஆமென். க்ளோரி. ஆமென். இருதயத்துக்குள்ள ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னு அது கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென். லூசிபர் அங்க மேல சிங்காசனத்தை பார்த்து ஏறான். நான் சிங்காசனத்துக்கு மேலாக வீட்டு நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் வீற்றிருப்பேன், நான் வானத்துக்கு ஏறுவேன். அல்லேலூயா. எனக்கு என்ன வித்தியாசம், இத்தனை அலங்காரத்தோடு கூட நான் இருக்கிறேனே சொல்லி அவன் இருதயத்துக்குள்ளாக அவன் இச்சித்த போதே இருதயத்துக்குள்ளதான் அந்த ஈச்சை உருவாகும். எங்க நீ இப்படி என்ன இப்படி பார்த்த, நீ இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட செய்த, நான் செய்யவே இல்லை, அப்படிப்பட்டதான அப்பட்டமான பொய். அல்லேலூயா. தான் இருதயத்துக்கு தெரியும் நாம் செய்வது பாவம் என்று, ஆனால் அதே வாய் இருதயத்திலிருந்து சொல்லும். அவன் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடினாலே அவன் பேசும்போது தன் சொந்தத்துல எடுத்து அவன் பேசுவானாம். அல்லேலூயா ஆமென். இருதயமே, வேதம் சொல்லுகிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அல்லேலூயா. மனுஷனால அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் கர்த்தரால் அறிந்து கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் இங்கே புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி அல்லேலூயா நீங்கள் நடந்து கொண்டது போதும். என் பிள்ளைகளா இருக்கிற நீங்க இப்படிப்பட்ட கிரியை செய்து நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவள் ஆமென் என்று சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த சபை அந்த சபை, இந்த போதகர் இவர் எனக்கு போதகர், இவர் போதகத்தில் அவர் வாழ்ந்த பிள்ளை, இப்படிப்பட்ட வார்த்தையின்படி இராதபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உருவாகி இருக்கிறேன். ஒரே நாமம், ஒரே தேவன், ஒரே சபை, ஒரே ஒரு மனம், ஒரே பரிசுத்தம். இது எங்கிருந்து இப்படிப்பட்ட ஜாதி பிரிவுகள் எல்லாம்? அல்லேலூயா ஆமென். ஒரு சகோதரி பேசும்போது எங்களுதெல்லாம் எங்க சர்ச்சிலெல்லாம் இந்த மாதிரி, எங்க சர்ச்சிலெல்லாம் இந்த மாதிரி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரே வார்த்தை தான். எங்களது இப்படி பிரிக்கும் போது அது பிரிவினை கிரியைகள். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் எங்க சபையில இந்த மாதிரி கிறிஸ்து விதமாய் போதிக்கவில்லை. அல்லேலூயா. ஒரே ஒரு மனதோடு கூட ஏக மனதோடு கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜாதி, அவர்கள் தான் ஜாதி பார்ப்பார்கள், இவர்கள் இந்த ஜாதி இவர்கள் இந்த பிரிவினர் சொல்லி எல்லாருக்கும் அறுத்த ரத்தம் ஒரே கலர் தான், ரெட் கலர் தான் வருது, பச்சை கலர் இல்ல. இவர்கள் இந்த ஜாதி இந்த பிரிவு, இவர்கள் புறஜாதியார், இவங்க கிறிஸ்தவர்கள். வெட்டும் போது ரத்தம் ஒரே கலர் ரத்தம் தான். அல்லேலூயா. எண்ணங்கள் தான் வேறு, சிந்தை தான் வேறு. சிந்தை வைத்து தான் ஜாதி பிரித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். கிரியைகளை வைத்து தான் ஜாதியை பிரித்து எழுதியிருக்கிறார்.
இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து புறஜாதியாருடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? எரேமியா 10வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். யாருக்கு? தன்னுடைய சொந்த ஜனம் என்று சொன்ன தேவன், என் சொந்த சம்பத்து என்று சொன்ன தேவன் இங்கே சொல்றார், இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். ஆமென். கொஞ்சம் கேளுங்களேன் என் பிள்ளைங்களே, கொஞ்சம் கேளுங்களேன். நான் என்ன சொல்றேன்னு, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன் ஆண்டவர் புறஜாதியார் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஏன் அவங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதீர்கள். இயற்கையினுடைய சிருஷ்டிகள், இயற்கையினுடைய வானத்தை பார்த்து, மேகத்தை பார்த்து, அடையாளத்தை பார்த்து, பூமியை பார்த்து, சந்திரனை பார்த்து, அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை பார்த்து, அவைகளினால் வருகிற அடையாளங்களினாலே கலங்குகிறார்களே, அவர்கள் கலங்குகிறது போல அவர்கள் பார்க்கிற அடையாளத்தை பார்த்து நீங்கள் கலங்காதீர்கள். அல்லேலூயா. ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய வழிபாடுகள் எப்படி இருக்கிறது? அது வீண். ஆமென். மரத்தை பார்த்து, கல்லை பார்த்து, சந்திரனை பார்த்து, ஜீவன்களை பார்த்து, உருவத்தை பார்த்து, சாயலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வழிபாடுகள் எல்லாம் வீணாய் இருக்கிறது. ஆமென். அதற்கு பின்பாக நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 10வது அதிகாரத்தில் புறஜாதியுடைய இஷ்டம், புறஜாதியுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்த்து அதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், புறஜாதியாருடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது எப்பொழுது புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் நடந்து கொண்ட போது என்ன ஆண்டவர் சொல்றாரு? அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும், எப்படி காமவிகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து, மதுபானம் பண்ணி, களியாட்டு செய்து, வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். அல்லேலூயா. பாத்தீங்களா? இப்ப புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நடக்கும் பொழுது இவ்விதமான கிரியைகள் எல்லாம், அல்லேலூயா, கிரியைகள் எல்லாம் செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே, அல்லேலூயா, இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம்? அவர்களுடைய துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே, வாயிலே அப்படியே ஒரு சினிமாக்கு போலாம், அப்படி நைஸா பேசி, நயவஞ்சகமா பேசி, இது பாவம் இல்லைன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய பணத்தினால், ஆள் பணத்தினாலும், ஆமென், ஆசை வார்த்தைகளினாலும், இச்சகமான வார்த்தைகளினாலும், உலக இன்பத்தினாலும், மாம்சத்தின் இச்சைகளினாலும், ஜீவனத்தின் பெருமையினாலும், ஆமென், இவ்விதமான வசியப்படுத்துகிறதான காரியங்களினாலே ஒரு மனுஷனை விழ வைப்பார்கள். அல்லேலூயா. இவையெல்லாம் கடந்து ஒரு மனிதனால சிரமாய் கர்த்தருக்குள்ளாக நிற்க முடியுமா? ஆமென், நிற்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட துன்மார்க்க உலகில வாழ்ந்தது போதும். இதெல்லாம் அது அவர்களுடைய கிரியைகள். அல்லேலூயா. அப்படி ஒரு கிறிஸ்தவனை விழவைக்கத்தக்கதான புறஜாதியுடைய மார்க்கம் அல்லது புறஜாதியார் வந்து விழவைக்கத்தக்கதா இப்படிப்பட்டதான காரியங்களை எடுக்கும் பொழுது நீங்கள் அவருடைய துன்மார்க்க உலகில விழாதபடி இருக்கிறதை பார்த்து அவங்க என்ன செய்வாங்களாம்? அவர்கள் ஆச்சரியப்பட்டு, எப்படி இவர்களால் ஜெபிக்க முடிகிறது, எப்படி இவர்களால் முழங்கால் போட முடிகிறது, எப்படி இவர்களால் தன்னைத்தானே சுத்திகரிக்க முடிகிறது, எப்படி இவர்களால் ஒரு மனுஷனை மன்னிக்க முடிகிறது, எப்படி ஒரு மனுஷனை அன்பு செய்ய முடிகிறது, ஆமென், எப்படி ஒரு மனுஷனோடு கூட ஒரு மனமாக இருக்க முடிகிறது, கிறிஸ்துவின் சிந்தை சுபாவத்தின்படி இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்களால் பாவம் செய்யாமல் எப்படி இருக்க முடியாது, இவர்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறார்கள், இவர்களால் எப்படி இருக்க முடிகிறது, இருக்கவே முடியாதல்லவா என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு, ஹல்லேலூயா, ஆமென், இவர்கள் இப்படிப்பட்ட இரக்க குணத்தோடு கூட, ஆமென், அன்புள்ளவர்களாய் சுபாவத்தில் இவர்கள் இருப்பதற்கு எப்படி இது முடியும், இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி, ஆனால் நாம் என்ன செய்யணும்? புறஜாதி என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை கெட்ட வார்த்தைகளினால் மூர்க்கத்தினாலும், ஆமென், தன்னுடைய கிரியையை வெளிப்படுத்த
ஆமே. மாம்சத்துக்குரியவைகளை என்ன செய்வாங்க? பழி தீர்த்து கொள்கிற சுபாவங்களை உடையவாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்களா? இவங்களால எப்படி முடியுது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன செய்வாங்களா? மனதார வாழ்த்துவார்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அல்லேலூயா. உங்களை தூஷிக்கிறார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா? தூஷிக்கிறார்கள். உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய இச்சையடக்கத்தை, உங்களுடைய சாந்த குணத்தை, நாமின் கனிகளை பார்த்து அவர்கள் என்ன செய்யணும்? நம்மளால இருக்க முடியலையே, அவன் நம்ம அடிக்கும் போது 2 அடி பலான் அடித்தா நம்முடைய ஆத்மா அடங்குது. அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசினா நம்ம 10 வார்த்தை பேசினா அடங்குது. ஆமே. இப்படி ஏன் அவன் ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பேட்டணும், அப்படியே அடிக்கணும். நம்ம இச்சையினால நிரப்பப்பட்டிருக்கிறோமே, ஆனால் இவர்களால் எப்படி முடிகிறது? ஆமென். இவர்களால் எப்படி மற்றவர்களை மன்னிக்க முடிகிறது? மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்ப்பது உதவுகிற எண்ணம் அவங்களுக்குள்ளாக எப்படி இதெல்லாம் வருகிறது என்று சொல்லி அவங்களால இருக்க முடியாது, அவங்களால இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சிந்தை அவர்களுக்குள்ளாக இல்லை. அப்படி இல்லாததுனால அவர்கள் உங்களை பார்த்து, நம்மை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் எப்படி என்ன சொல்றாங்களா? தூஷிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? தூஷிப்பாங்க, அப்படியே தூஷிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நல்ல நடக்கையை பார்த்து அவர்கள் தூஷிப்பார்கள். அல்லேலூயா. இவெல்லாம் ஒரு மனுஷியா, இவெல்லாம் ஒரு மனுஷியா, இவனா ஒரு மனுஷா, எப்ப பார்த்தாலும் ஜெபம் 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 அப்படின்னு சொல்லி அவர்கள் தூஷிக்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் 5வது வசனத்துல உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும். யார் மரித்தவர்கள்? பாவத்தில வாழ்கிறவர்கள் தான் மரித்தவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும். அப்படியானால் புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் கிரியைகளிலே இருப்பீர்களானால் நீங்கள் மரித்தவர்கள். மாம்சத்திலே நீங்கள் பாவத்தை துணிகரமாய் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செய்வீர்களானால் நீங்கள் மாம்சத்திலே ஏற்கனவே ஆக்கினைக்கு உட்பட்டாயிற்று, ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும். மாம்சத்திலே தேவன் ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் மரித்தவர்கள், நீங்கள் தண்டனைக்குரியவர்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் என்ற தீர்ப்பு உங்கள் மீது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் முன்பாக ஆவிலே பிழைக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிறிஸ்து முன்பாக நிற்க வேண்டுமே. அதனால் தேவன் முன்பாக ஆவிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. மரித்தவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அவர் பாவத்திலே அவர்கள் மரித்தவர்கள் என்கிறதான பெயரோடு கூட அவர் பாவத்திலே வாழ்ந்திருந்தாலும் அவர்களும் பிழைக்கும்படிக்கு சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆமென். இந்த சுவிசேஷம் உலகத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா பூமி எங்கும் எல்லா திசையிலும் என்ன பண்ண வேண்டும்? பிரசங்கிக்கப்பட வேண்டும். இன்னும் கிறிஸ்தவர்களுக்கே பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு ஊழியர் இதுதான் பரிசுத்தம், நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று போதித்து விட்டால் இன்னொரு இடத்துல ஒரு சபையில அவர் சொல்வது பொய், அது பொய் சத்தியம் இது ஒன்று எழுப்பி விடுகிறார். ஆமே. அவர் கொள்ளுகிற வார்த்தைக்கு, அவர் கொடுக்கிறதான புறஜாதி இஷ்டத்துக்கு அப்படியே ஒரு 100 கமெண்ட்ஸ். அல்லேலூயா. ஆமே. இத்தனை வியூவர்ஸ். சரி, உங்களுடைய சத்தியம், உங்களுடைய போதனை உண்மை, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களை ஃபாலோ பண்ணுகிறோம். அப்படியே என்ன செய்யறாங்க? ஆன்லைன் அப்படியே எல்லாரும் கூட்டி தன்னுடைய ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இது செல்லாது. தேவனுக்கு முன்பாக நாம் ஆவியிலே பிழைக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா பரிசுத்தம் என்கிறான் சுவிசேஷத்தை போதிக்கிற வார்த்தை ஊழியர்கள், சபைகள், ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த கோவிட்ல எத்தனை விதமான மரணங்கள், வியாதியில பாதிக்கப்பட்டதை போல இன்றைக்கு மரணத்தை கண்ணெதிர்க்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் பாவத்தை செய்வது தவறல்ல என்று போதிக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இறங்கி வந்து கொண்டிருக்கிற வேளையில ஒவ்வொருடைய வாயிலும் பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற தெய்வ பயத்தை பிரசங்கிக்க வேண்டிய காலம் இது.
அவருடைய நீதி பிரசங்கிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் கீழ்ப்படுகிறோம் அவர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் 1 பேதுரு 1:22 நாம் ஆவியிலே பிழைக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆமென். இனி நான் ஆவியில பிழைக்க வேண்டும் என்றால், இனி எனக்குள்ள இச்சை, புறஜாதியுடைய இஷ்டம், புறஜாதியுடைய கிரியைகள், நான் மரித்தவன், நான் பாவத்திற்கு அடிமை, என் சரீரத்தின் பாண்டங்கள் எல்லாம், என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநீதி நாயங்கள், இப்படிப்பட்டதான புறஜாதியுடைய இஷ்டத்தை நடந்து கண்டது போதும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இல்ல இதுவரைக்கும் நான் அறியல, இப்பொழுது என் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்தமாக நான் வாழ்வேன். எனக்குள்ள இச்சையான எண்ணங்கள் வரும்பொழுது அது எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நாளிலே உங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனும் இச்சையை தாக்கும் சிந்தையில வரும். ஹல்லேலூயா. அதற்கு விலகி போக வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, சத்தியத்திற்கு, ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. எப்படி ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தில் நிறைந்து, ஆமென், இருக்கிறவங்களா மாத்திரம்தான் அந்த பாவத்தை செய்ய முடியாது என்பது அல்ல. தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மீது, அவருடைய சரீரத்தின் மீது சாத்தான் அவர்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் முதலாவது ஒவ்வொரு மனுஷனும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்தியம் என்பது என்ன? தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய நீதி நியாயங்கள், ஆமென், வாக்குத்தத்தங்கள் சகலத்துக்கும் கீழ்ப்படியும் போது, இல்ல இந்த இச்சை எனக்குள்ள வரும்போது, இது பொல்லாத சத்துரு என்னை கீழே வளர்க்கத்தக்கதா, என்னை மறுத்தவனாய், என்னை முத்திரை போடும்படியா, இதை கொண்டு போகிற பாதையில நான் போகாதபடி, நான் புறஜாதியான் என்கிற பேரை நான் எடுக்காதபடி, ஹல்லேலூயா, சர்வ வல்லவர் எனக்கு கொடுத்திருக்கிற பிரமாணத்தின்படி 10 கட்டளையின்படி நான் என்ன செய்வேன்? இப்ப என் ஆத்துமா ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, எங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால், ஹல்லேலூயா. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்க சுத்தமாக்கி கொண்டீர்களா? ஹல்லேலூயா. அவன் கேட்டுவிட்டு போகிறவர்கள் ஏராளம் உண்டு. கேட்டுவிட்டு ஏதோ பரவாயில்ல, நல்லா சொன்னாங்க, நல்லா பேசுனாங்க, கொஞ்சம் பரவாயில்ல. சிலர் கேட்டுவிட்டு அந்த ஊழியக்காரர் போல இவங்க பேசல, இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு, ஆமென், போகிறவர்கள் போல போகாதபடிக்கு, ஆமென், உங்களை தேடி வருகிற அந்த வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த கோவிட் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால், ஹல்லேலூயா, சுத்த இருதயத்தோடு கூட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பு அப்படினாலே இச்சை, ஹல்லேலூயா, அன்பு அப்படின்னும் போது அதுல பாவம் இராது, அது அயோக்கியமானதை செய்யாது என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியானால் ஆண்டவர் அதை சொல்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். உன் சரித்தை எத்தனை முறை வியாதி வந்தாலும் ஓடி டாக்டர்ல பார்ப்பேன். ஆனா உன் மனைவி படுக்கும் பொழுது, உன் பிள்ளைகள் படுக்கும் பொழுது, ஆமென், உனக்குரியவர்கள் படுக்கும் பொழுது உனக்கு அதே போல ஒரு வேதனை அனுபவிக்கணும் உணர்வு, ஆமென், அப்படிப்பட்ட எண்ணம் சிந்தை உனக்குள்ள இருக்கா? இதுதான் ஆண்டவர் சொல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோ, அப்படிப்பட்டதான ஒரு உணர்வோ, அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம், உண்மையான ஒரு அன்பு வராது. அப்படி வரணும். ஆமென். எனக்கு 10 தடவை காய்ச்சல் வருதுன்னா 10 தடவை காய்ச்சலையும் நான் படுகிற வேதனை அதை உணரணும். அந்த உணரும் பொழுது அவர்கள் இவ்வளோ வேதனைப்படுவாங்களேன்னு அந்த ஆத்மாவில அந்த வேதனை அடையணும். அதான் ஆண்டவர் சொல்றார், உன்னில் அன்பு கூறுவதை பிறத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பு. அப்ப ஒரு மனுஷன் வியாதியில படுக்கும் பொழுது என்ன, ஒவ்வொருத்தருடைய சிந்தை எப்படி இருக்கும்? ரொம்ப தொல்லை, எப்பதான் நல்லா ஆகுமோ, ஆமென், ஒரு வேதனையா நினைக்கிறோம். அதாவது எப்படி, ஐயோ காய்ச்சல் வந்துருச்சா, ஆமென், கர்த்தர் கூட இருக்கிறா, சுகமாக்குவா, ஆமென், என்னுடைய பலத்துல, நான் கொடுக்கிற ஆரோக்கியத்துல, நான் கொடுக்கிற ஆகாரத்துல, நான் கொடுக்கிற ஜெபத்துல தேவன் பூரணமாக்கி சுகமாக்கி நிற்க வைப்பார்
ஆமென் பலப்படுத்துகிற வார்த்தைகளோ அன்போ பாசமோ பரிவோ வராது. ஒரு நஷ்டம் வந்துட்டா உடனே என்ன நம்ம முறுமுறுப்பு தான் வரும், வேதனை தான் வரும், ஆமென் தேவையில்லாத வார்த்தைகள் தான் வரும். தான் சொல்லுகிறான், உங்களிடத்தில் நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த சிந்தைக்குள்ளாக, அந்த அன்பு என்கிற சிந்தைக்குள்ளாக வர வேண்டும். அதனால சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆத்துமாவை ஆண்டவர் சொல்ற 7வது வசனத்துல எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஹல்லேலூயா. இது வரைக்கும் இன்னும் கிறிஸ்து வர்றதுக்கு இன்னும் எத்தனையோ பல்லாயிரம் வருஷம் உண்டு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க புறஜாதியருடைய காலம் முடிவு பெற போகிறது. எப்ப வேணாலும் ரட்சிக்கப்பட்டுக்கலாம், நம்ம எப்ப வேணாலும் ஊழியம் செய்யலாம், எப்ப வேணாலும் ஆண்டுக்குள்ள வரலாம். இல்ல, இப்ப நியாயத்திற்கு ஒவ்வொரு வீடு வாசலுக்கும் வந்து கொண்டிருக்கிற வேலையில என்ன செய்யணும்? நம்முடைய புறஜாதிற்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு வாசல் முடிய போகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே சகோதரி, நீங்கள் புறஜாதியாரா இருக்கலாம், தேவனை அறியாத அஞ்ஞானியா இருக்கலாம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. நீங்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட வியாதி எப்பொழுது வியாதி நீங்கி நான் பிழைப்பேனோ என்று சொல்லி எசேக்கியா ராஜாவை போல புலம்பி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் யார் என்று தெரியாது என்று நீங்க சொல்லியிருக்கிறீர்களோ, அது கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பி நீங்கள் இருக்கிறவர்களா, அவருக்கு விரோதமாக பேசுகிறவர்களா நீங்கள் இருக்கிறீர்களோ, எதுவானாலும் ஆமென், நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்களாக இருந்தால் இந்த நாளிலே நியாயத்தீர்ப்பை இறங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒரு மனுஷன் தன் ஜீவனுக்காக போராடுகிற இந்த காலத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யெகோவா தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே என்று சொல்லி உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், அல்லேலூயா, புறஜாதியருடைய காலம் முடிய போகிறது. ஆமென். மரித்தவன் என்ற முத்திரையை உடைத்து உங்களை கர்த்தர் அல்லேலூயா தன்னுடைய ஜனமாய் அவர் ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல எபேசியர்ல பார்க்கும் பொழுது எபேசியர் 4வது அதிகாரத்துல புறஜாதியாருடைய இஷ்டம், அது என்ன? புறஜாதியாருடைய இஷ்டம் என்ன? ஏன் ஆண்டவர் இப்படி குறிப்பிட்டு அது சொல்வதற்கு இன்னொரு வசனம் இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும்பொழுது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், எச்சரிக்கிறார் ஆண்டவர், கர்த்தரை சாட்சியாக வைத்து எச்சரித்து சொல்கிறார் என்ன? மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். புறஜாதியுடைய இஷ்டம் ஏன் ஆண்டவர் புறஜாதியார் என்று குறிப்பிட்டு அவர் சொல்வதற்கு காரணம் என்ன? புறஜாதியார் தங்கள் வீணான சிந்தையிலே, கிறிஸ்துவின் சிந்தை பரிசுத்தம் மாத்திரம்தான், கிறிஸ்துவின் சிந்தை மன்னிப்பு மாத்திரம்தான், அன்பு மாத்திரம்தான், சுத்திகரிப்பு மாத்திரம்தான். ஆனால் இந்த புறஜாதிகள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட சிந்தையில உள்ளவர்கள்? இவர் வீணான சிந்தையில் நடக்கிறது போல. இப்ப ஒரு புறஜாதியா இருக்கிறாரு, அவருக்கு நான் செய்கிறதா சரிங்கிறதா சிந்தை இருக்கும். நான் அவர் எடுக்கிற ஒரு காரியத்துக்கு, ஒரு பிரச்சனைக்கு அவருடைய சிந்தனை என்ன தோணுதோ அதுதான் நியாயம். இதுதான் சரி. இதே மற்றவங்க யாராவது இன்னும் அநியாயமான ஐடியாக்களை ஆலோசனை கொடுத்தாலும் சிந்தைக்கு அது சரின்னு பண்ணிட்டு அப்படி சொப்பாயிடுவாங்க. இவருடைய சிந்தையே அநியாயமானது, வீணான சிந்தை. அல்லேலூயா. ஆனால் ஒரு 10 பேர் இன்னும் அழிந்து போகிற ஒரு சிந்தை, அல்லேலூயா, ஒரு ஆலோசனையை அவர்கள் கொடுக்கும் பொழுது, நான் நினைச்ச சிந்தையை விட இந்த ஆலோசனை நல்லா இருக்கே என்று சொல்லி அது துணிகரமான சிந்தையாயிருக்கும், ஆலோசனை ஆயிருக்கும், அப்படியே ஜம்ப் ஆயிடுவாங்க. ஏனென்றால் தன்னுடைய பாதையில எதை வேணாலும் அனுபவிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், என் இஷ்டம் போல நான் என்ன செய்ய முடியும்? வாழணும். அதற்காக எப்படிப்பட்ட வீணான சிந்தையும் நடக்கிறது போல
நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். யாரை பார்த்து? உங்களையும் எங்களையும் பார்த்து. ஹல்லேலூயா. வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துட்டா அப்படியே புறஜாதியருடைய சிந்தையில போய் என்ன செய்ய? அவங்களுடைய மார்க்கத்தை தேடுறது, அவர்களுக்குள்ளாக இருக்கிறது, அவர்களுக்குள்ளாக மாந்திரிகள், வெள்ளி சூனியங்கள், செய்வினைகள், இதன் மூலமாய் அந்த தேவர்கள் மூலமாய் போய் தன்னுடைய காரியத்தை சரி செய்து கொள்ளலாமா என்று சொல்லி யோசிக்கிறது. குறுக்கு வழியில, அநியாயமான வழியில, வீணான சிந்தையில போய் நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் இருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, இருதயம் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள். முதலாவது வீணான சிந்தையுள்ளவர்கள், இரண்டாவது புத்தியில் அந்தகாரப்பட்டு இருளில் இருக்கிறவர்கள், தேவனுடைய பிடியில் இருக்கிறவர்கள், தங்கள் இருதய கடினத்தினாலே, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, தேவனை அறியாத அஞ்ஞானிகள். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு, ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, ஆண்டவருக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. எப்படிப்பட்ட அசுத்தம்? எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது கூட துணிகரமான பாவங்களை செய்வதற்கு அவர்கள் ஆவல் உள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொல்லி, எப்படி ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன் மாம்சத்தினுடைய ஈச்சைகளினாலே எந்த அக்கிரமத்தையும் எந்த அசுத்தத்தையும் செய்கிறதில்லை, ஆவலோடு கூட செய்கிறதில்லை. அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்படிப்பட்ட புறஜாதியினுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் நடந்திருக்கிறீர்களோ, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இச்சையை ஒரு மனுஷனுக்குள்ளாக அவர் உண்டு பண்ணவில்லை. இன்னைக்கு கிறிஸ்துதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இச்சையை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த இச்சையை அனுபவிக்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தி அவர் மரித்தார் என்று சொல்லி, அல்லேலூயா, நீங்கள் வாழலாம், சந்தோஷமாய் வாழலாம் என்று சொல்லி போதிக்கிற வார்த்தைகளை தேவன் உடைப்பார், ஒரு நாள் அழிப்பார். வேதத்துல ஏற்கனவே எழுதி நமக்கு கொடுத்திருக்கார், அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிந்தைக்குள்ள இச்சை, அசுத்தமான எண்ணங்கள் வரும்பொழுது இதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை அவர் உருவாக்கவில்லை. இச்சையை அழிக்க, இச்சையையும் பாசத்தின் கிரியும் அழிக்கும்படி தேவகுமாரன் அவர் வெளிப்பட்டார். யோவான் 3:8 பிசாசின் கிரியை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியானால் பிசாசின் கிரியை அழிக்கும்படி வந்த தேவனாகிய கர்த்தர் இச்சை ஒரு மனுஷனாக வரும்பொழுது அதை அனுபவிக்க வேண்டும் என்று போதிக்கிற சத்தியங்கள் உண்மை இல்லை, பொய். அவர்கள் பொய்யர்கள். அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லும் பொழுது எது உண்மை என்பதை புரிந்து கொள்கிற அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவர்களும் தேவனை அறிந்தவர்களுக்குள்ளாக அவர் வைத்திருப்பார். ஒரு சொல்லும் போதே, பிரசங்கிக்கும் போதே அந்த ஆத்மா சொல்லும், இவர் போதிப்பது தவறு, வேதம் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லுகிற அபிஷேகம் ஒவ்வொரு தேவனை அறிந்தவர்களுக்குள்ளாக அபிஷேகத்தை தேவன் வைத்திருப்பார். அல்லேலூயா. பொல்லாங்கானவைகளை விட்டு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அப்படி ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு கேட்டு இது சொல்லுகிறது, இவர் சொல்லுகிறது சரியோ, இவர் சொல்லுகிறது மெய்யோ பொய்யோ, இப்படி எல்லாம் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தபடி வேதம் என்ன சொல்லுகிறது என்று அறிந்து கொள்வீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவுடைய சிந்தைக்குள்ளாக நீங்கள் வருவீர்களானால், ஆண்டவர் சொல்றார் 21வது வசனத்துல, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, எப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கரைந்து போட்டு. எங்க கெட்டு போனா? எங்க முந்தின நடக்கை வந்தது? மோசம் போகிற இச்சை எங்க அவன் கெட்டு போனா?
ஏதேன் தோட்டத்துல யார் கெட்டு போனது? அல்லேலூயா, ஆதாம் கெட்டு போனான். மோசம் போகிற ஈச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக, எப்படி? மெய்யான நீதியிலும் தேவனுடைய கற்பனையின்படி பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டாலே இவர்கள் கிறிஸ்துவுடைய சாயல். ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்துவுடைய சாயலாய் இருக்கிறபடினால் ஸ்திரீகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதுதான் சத்தியம். அல்லேலூயா, இதுவா சத்தியம். ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்துவின் சாயல் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சாயல் இருக்கிறதா? ஒரு 2 விரலை வச்சு இப்படி பண்ணும் போதே அது ஒரு நாயை போல, ஒரு மானை போல ஒரு தோற்றத்தை நெல் தருகிறது. அதை பார்த்து பிள்ளைங்க அதை செய்யும் போது சந்தோஷமா சிரிக்கும். அல்லேலூயா. நம்ம விரலிலே இப்படிப்பட்ட ஒரு சாயலை உண்டாக்குகிறோம். ஆனால் மார்த்தட்டி நான் கிறிஸ்துவின் சாயல், ஆமென், நான் புருஷன் என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் என் ஆண்டவருடைய சாயலிலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது வல்லமை புறப்பட்டது. கிறிஸ்துவின் சாயலாய் நான் இருக்கிறேன் என்று உண்மையாய் மாறின பிறகு சொல்ல வேண்டும். எப்படி? ஒவ்வொருவரையும் சாயல, அப்படி சாயலை தான் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் அந்த சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானா அப்படியே நீதியில பரிசுத்தத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நாம் கிறிஸ்துவினுடைய அவயவங்களா இருக்கிறோம் என்றும் நாம் அவருடைய எலும்புகளுக்குரியவர்களா இருக்கிறோம் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனத்துல நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்குரியவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய எலும்புகளா, அவருடைய சரீரத்தின் அவயவங்களா மாற ஒப்பு கொடுத்தால் அவருடைய புறஜாதியாருடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து மரித்தவர்களின் நாமத்தோடு கூட மரித்து போகாதபடி கிறிஸ்தவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கு இறங்குகிற இந்த வேளையில உங்களை பரிசுத்தத்துக்கென்று தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை புறஜாதியுடைய இஷ்டத்திலிருந்து அவர் விலகி உங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கடைசியா 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்துல உங்களை தேவன் எதற்காக அவர் அழைத்தார்? அல்லேலூயா. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் இத்தனை நாமத்தையும் உங்களுக்கு செல்லமாய், ஆமென், அவருக்கு உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 10வது வசனத்தை முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார். எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றார்? முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? சாட்சி இருக்குது. ஏன்? புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டது போதும். அல்லேலூயா. மாம்சத்தை எப்படி வேணாலும் அசுசிப்படுத்துகிற ஒரு உணர்வற்ற ஒரு ஜனமாய் மிருகமாய் வாழ்ந்து கொண்டீர்களே. அப்படி வாழ்ந்த போது நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. இப்பொழுதோ, எப்பொழுது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள். தப்பு பண்ணா உடனே அவனுடைய கோபம் வரும். அவனை என்ன செய்ய ஒரு ஞாயிற்றுக்கு உடனே வரும். ஆனால் இப்பொழுதோ தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிந்திருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு இரக்கம், ஒரு மன்னிப்பு, ஒரு தயவு, ஒரு கிருபை. எப்படியாவது பழிச்சுக்கணும், எப்படியாவது தப்பிச்சுக்கணும், எப்படியாவது என் பிள்ளைங்க எப்படியாவது நீதிக்குள்ளாக வந்துடணும், நான் செய்த பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கணும், புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி வாழாதபடிக்கு ஒரு நாள் அது என்னை தேடி வரும் பொழுது அல்லேலூயா துக்கப்பட்டு வேதனையின் மத்தியில் அடிபட்டு பாவத்துல மரித்து ரத்தம் சிந்தி என்னை விடுதலையாக்க ஒருவர் உண்டோ? நான் பாவம் செய்துட்டேன், ஆனா என்னை விடுதலையாக்க யாரால முடியுமா? என்னை இக்கட்டிலிருந்து விடுதலையாக்க யாராவது ஒருவர் உண்டா என்று சொல்லி அங்கலாய்க்கும் பொழுது அப்படி இரக்கம்,
அல்லேலூயா. அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு இறங்கி வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் சாட்சி கொடுக்கிறோம் இல்லைங்களா? ஆமென். என்னை எல்லாரும் கைவிட்டாங்க, என் உறவினர்லாம் போயிட்டாங்க, ஆனா கர்த்தர் என்னோடு பேசினார். அவர் மாத்திரம் இல்லைனா இன்னைக்கு நான் மரித்து போயிருப்பேன். எத்தனை பேர் அவர் சாட்சி கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லையோ ஒரு நாள் மனம் திரும்பும் பொழுது அவருடைய இரக்கம் உங்களை தூக்கி எடுத்து பிழைக்கும்படியாக, அல்லேலூயா, பிழைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, நீங்கள் முன்னே இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே சகோதரி, இதுவரைக்கும் புறச்சானுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்கும் போதே கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? அவருடைய இரக்கம் உங்களுக்கு இந்த நேரத்தில் அவர் கொடுக்க வல்லமையில சுத்திகரிப்பான், அவருடைய குடும்பத்தை சுத்திகரிப்பான். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை இறங்கி கொண்டிருக்கிற வேலையில, வீட்டுக்கு வீடு மரணம் வந்து கொண்டிருக்கிற வேலையில, யார் யார் அடுத்தடுத்து சுவாபார்களோ, எத்தனை பேர் மரித்து போவார்களோ, தேசம் இந்த வியாதி கொள்ளையிலிருந்து எப்பொழுது மீண்டும் சகஜமாய் வருமோ எதுவே தெரியாத, ஆமென், ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து ஒன்றுமே புரியாதபடி தவிக்கிறோமே. இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் இந்த நாளில் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை எனக்கு தாரும். என் சரீரத்தின் அவயங்களை பரிசுத்தமாக்கும் ரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரித்து அப்பா என்னை மீட்டுக் கொள்ளுங்க என்று முழங்கால் படிட்டு அவரை நோக்கி கெஞ்சி நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் உன் ஆத்துமாவை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள், ஆமென், நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, அல்லேலூயா, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுல எப்ப பார்த்தாலும் அக்கிரம சிந்தை விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், அல்லேலூயா, ஏன் புறஜாதிகள் உங்களை பார்த்து அக்கிரமக்காரர், இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவெல்லாம் ஒரு ஊழியக்காரா, இவர்களெல்லாம் ஊழியம் செய்யறாங்களா சொல்றதுக்கு காரணம் என்ன? ஆமென். அவங்களுக்கு தெரியுது நம்ம செய்யறது பாவம். அல்லேலூயா. நம்ம அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கிறோம். நாங்க மாம்சத்துக்குரியவர்கள். நாங்க தேவர்கள் சொன்னபடி நாங்கள் அக்கிரமத்தில் அசுத்தத்திலும் நாங்க என்ன செய்யறோம்? இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்களா நாங்கள் இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நீங்கள், நாங்கள் செய்கிறதான அசுத்தத்தை செய்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வேதத்தை சுமந்து போகிறீர்களே. அல்லேலூயா. அவர்கள் சொல்றாங்களா, அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கையுள்ளவர்களா நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றையும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு புறஜாதியார் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, இவன் மோசமானவன், இவன் பொல்லாதவன், இவன் அக்கிரமக்காரன், சர்ச்சை போகும்போது மட்டும் எப்படி வெள்ளை ட்ரெஸ் போட்டு போறான், வீட்டுல ஒரே சினிமா பாட்டு, ஒரே கெட்ட வார்த்தை, ஆமென், எவ்வளவு ஒரு பொல்லாப்பு, ஒட்டிக்கி விடுறாங்க, இப்படி ஏதோ எல்லாம் அக்கிரமத்தை செய்யறாங்களே. ஏன் இவங்க எப்படி இவங்க கிறிஸ்தவர்களா இருக்க முடியும்? நம்மளும் அப்படிதான் செய்யறோம், இவங்களும் அப்படிதான் செய்யறாங்க. அப்ப என்ன வித்தியாசம் என்று சொல்லி அக்கிரமக்காரர் அப்படின்னு அவங்க நமக்கு பெயர் வைக்கிறாங்களா? அப்படியானால் நீங்க கிறிஸ்துவுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரே வழி, தேவனுக்குள்ளாக ஒரு ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்ல தெரிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். அல்லேலூயா. ஜெபம் மாத்திரமே தேவனோடு கூட நீங்க பேசுகிற ஒரே வழி. அல்லேலூயா. இதை விட்டு வேற வழி எதுவுமே கிடையாது. நீங்க ஜெபித்து தேவனுக்குள்ளாக மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆத்துமாவை சுத்திகரிக்கும்படி அவரோடு கூட முழங்காலில் நின்று போராடி ஜெபியுங்கள். அல்லேலூயா. இந்த கொரோனா டைம்ல
இதற்கு முன்பாக புறச்சாதனுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டது போதும். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்தம் உண்டாகட்டும், பிள்ளைகள் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. திருமணமானவர்கள் பரிசுத்தமாக இருப்பீர்களாக, வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாக இருப்பீர்களாக, சிறு பிள்ளைகள் பரிசுத்தமாக, மிகவும் பரிசுத்தமாக உங்களுக்குரிய பரிசுத்தத்திலே நீங்கள் பெருகுவீர்களாக. ஆமே. ஒரு சிறு பிள்ளை எப்படி அது பரிசுத்தமாகணும்? ஆமே. அது அதனுடைய வயதுக்கு ஏற்றபடி ஆமே தேவனை அறிந்து தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து நீதியும் பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமே. திருமணமானவர்கள் ஆமே புறஜாதியினுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டது போதும். இனி உங்களுடைய சரித்தின் அவயவங்களை அநீதி நாய்களாக ஒப்புக்கொடாதபடி கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டு இச்சையின்படி பிழைக்காமல் தேவ ஆவினாலே பிழைக்கும்படிக்கு பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இது பாவம் என்று சொல்லி விட்டுட்டு என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளாக ஓய்ந்திருக்க வேண்டும். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து உங்களை அர்ப்பணித்து அவரோடு கூட நீங்கள் உறவாடுவீர்களானால் கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். 7ஆம் நாள் தான் ஒவ்வொரு மனுஷனின் தேவனாகிய கர்த்தர் அவர் கட்டளையில் எழுதி கொடுத்தபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்களாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசேஷித்து அவர் எழுதி கொடுத்த அந்த நாளிலே கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நாளிலே ஆண்டவரே என்னால் இயன்ற மட்டும் என்னை அர்ப்பணித்திருக்கிற ஆண்டவரே என்னை கைவிடாதிரும் அப்பா. நீ என்னை எழுப்பும் போது நான் ராஜ்யத்துக்குள்ள வரும்படி எனக்கு தயை பாராட்டுவீராங்க. நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி என் மாம்சத்தின் அவயவங்களை செய்த பாவத்தினாலே நான் விழுந்து போகக்கூடாது. நான் மரித்தவனாய் வாழக்கூடாது. என் ஆத்மா செத்து போகக்கூடாது. பிரஜாளுடைய இஷ்டத்தின்படி அமே ஒரு மரித்தவர்கள் என்ற பெயர் இல்லாதபடிக்கு அவருடைய கிரியிலிருந்து என்னை முற்றிலும் விடுதலையாக்கி நான் கிறிஸ்தவன் என்று இதுவரைக்கும் நான் சொல்லிக் கொண்டிருந்தேனே, எனக்குள்ளே பிரஜாளுடைய பாவத்தின் கிரிகள் மாம்சத்தின் கிரிகள் எனக்குள்ளே இருக்கிறதே ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் அப்படிதான் நான் இருந்துட்டேன். ஆனா என்ன இப்ப அர்ப்பணிக்கிறேன். என்னை சுத்திகரிப்பீராக. என்னை சுத்திகரியும் இந்த பாவத்தை சுட்டறியும் என்று சொல்லி அந்த பாவத்தின் மாம்சத்தின் ஈச்சையை விட்டு விலகி தெளிந்த புத்தியுள்ளவர்களா தேவனோடு கூட ஒரு ஆத்துமாவை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள ஆமே உங்களுடைய அவயவங்களை அல்லேலூயா கிறிஸ்துவின் ஆயுதமாய் அவை தர்ப்பித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னை பார்க்கலாம் அதிகமான கிரிகளை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா நாம சொல்றோம் ஆண்டவரே உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பார்க்கலாம் அதிகமான அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள். உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் இல்லைங்களா? நம்மோடு கூட கர்த்தர் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் பரிசுத்தர். நம்மை சுத்திகரிக்க அவரே பரிகாரியார். கர்த்தர் அவர் இறங்கி வந்தாரே, அவர் தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறதே, அவர் சுத்திகரிக்க வல்லவல்ல தேவன் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே தெய்வ பயம், தேவனுக்கு ஒரு பயப்படுகிற பயம் ஒரு குழந்தை தாய் தகப்பனுடா பாவம் செய்யாது. ஆமே. அப்படி செய்துட்டால் என்ன செய்யும்? அழும், காட்டி கொடுத்துரும். அப்பா நான் செஞ்சுட்டேன் மன்னிச்சுன்னு சொல்லிடும் உண்மையே. ஆனால் ஒரு ஸ்ரீயாய் ஒரு புருஷனாய் மாறிவிட்டால் தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறோம்? பாவத்தை செய்துவிட்டு நான் செய்யவில்லை என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக துணிகரமாய் பேசுகிறோம். பிரஜாதியோட இஷ்டம், பிரஜாதியா நம்மை அக்கிரமக்காரன் என்று பெயர் சொல்லாதபடிக்கு. அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய கிரியெல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் ரட்சிப்பு அவர்களுக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த கிரிகளில் சுத்திகரித்து அவரை விடுதலையாக்கும்படி ரத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ரட்சிப்பு அவர்களுக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. அவர்கள் இவர்தான் தேவன் என்று அறிந்து கொண்டால் கடைசி வரைக்கும் சிரமமாய் நிற்பார்கள். ஏனென்றால் அவர் கண்டுவிட்டால் அவர்கள் துரோகிகளாய் மாற மாட்டார்கள். அல்லேலூயா. மாம்சத்தின் கிரிகளை விட்டு விலகி பரிசுத்தமாய் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் புறஜாதிற்கு போனதுக்கு காரணம் என்ன? அவருடைய கிரிகள் உங்களுக்குள் ஆகிறது. விட்டு கொடுக்க முடியாதபடி, விட்டு விட முடியாதபடி இந்த பாவத்திலே இஸ்ரவேல் வீட்டாரை கேளுங்கள்.
ஆமென், புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? நான் விடமாட்டேன், எனக்கு பாகால் வேண்டும். முன்னாடி போதிப்பதற்கு கர்த்தருடைய கற்பனை வேண்டும், 2 அடுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுறது ஆண்டுடைய நீதி அல்ல, அவருடைய சத்தியம் அல்ல. அதை விட்டு விலகுங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் இதை கேட்டு உங்க ஆத்மாவை நீங்க தேவனுக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக சத்தியத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து என்று நடக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்க அர்ப்பணிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களை கடைசி வரையதும் அந்த அவருடைய சத்தியத்தின் நீதியை பரிசுத்தமான நிலைநிறுத்தி உங்களை பெருக பருவாராக. கொரோனா டைம்ல உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த கோவிட் எல்லாம் முடியுது, கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்னாரே, உங்களை எழுப்பி வல்லவனாய் ஊழியக்காரனாய் நேகரை பரிசுத்தமாக்குற ஊழியக்காரர் உங்களையும் உடைய பிள்ளைகளையும் உடைய குடும்பத்தையும் எடுத்து அவர் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இனி நான் பிரஜாதியோட இஷ்டத்தின்படி நான் வாழ மாட்டேன். அந்த மாசத்தின் கிரிகளை நீ எனக்குள்ளே சரீரம் என்ன செய்யாது, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்காது என்று உடன்படிக்கை பண்ணுகிற உங்களை கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அவர் நாமத்தின் மகிமைக்கு எடுத்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கேட்ட உங்களை கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் என் ஆண்டு 30, 60, 100 பணம் தந்து அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். ஆமென்.